வணக்கம். அதிமுக தாவேகா கூட்டணியை தடுக்கும் திமுக பாரதிய ஜனதா கட்சி. அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கடந்த 4 மாத காலமாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது அதிமுக. ஒவ்வொரு காலகட்டத்தின் பொழுதும் ஏதாவது ஒரு தடங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் 60 தொகுதிகளை விட்டுக் கொடுக்க அதிமுக தயாராக இருந்ததாகவும், இதேபோன்று அக்கட்சியின் தலைவரான விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க அதிமுக தயாராக இருந்ததாகவும் கூறப்பட்டது. இதனை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்கள் மறுத்திருந்தார். நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை என அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன் பின்பு அதிமுக தரப்பு விஜய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்போ 117 தொகுதிகள் மற்றும் 2.5 ஆண்டு முதலமைச்சர் பதவி என்பது உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே நாங்கள் கூட்டணிக்கு வருவோம், இல்லையேல் கூட்டணிக்கு வரக்கூடிய சாத்தியம் இல்லை என அறிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிமுகவோ 60லிருந்து 70 தொகுதிகள் வரை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம், துணை முதலமைச்சர் பதவியை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் 2.5 ஆண்டுகால ஆட்சி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, அதேபோன்று 117 தொகுதிகளையும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என அறிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தங்களது தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவோம் என அறிவித்திருந்தார்கள். ஆனால் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி அமைத்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. ஏனெனில் இதே போன்றுதான் தேமுதிகவும் அதிமுகவும் ஒரு முறை கூட்டணி அமைத்தது. அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்த திமுக எதிர்க்கட்சி வரிசைக்கு கூட செல்ல முடியவில்லை. அதுபோன்று ஒரு மெகா தோல்வியை திமுக சந்தித்தது. தற்பொழுது விஜய் அவர்களுக்கு தமிழகத்தில் நல்ல ஆதரவு உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 15லிருந்து 20% வாக்கு வங்கி கிடைப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவிற்கு ஏற்கனவே 23% வாக்கு வங்கி உள்ளது. இந்த இரு கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் 40%க்கு மேற்பட்ட வாக்கு வங்கி கிடைக்கும். இதனால் திமுகவை எளிதில் வீழ்த்திவிட முடியும். திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டுவிடும். திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்க தயாராக இல்லை. எனவே தாவேகா அதிமுக கூட்டணியை உடைக்க திமுக தொடர்ந்து திரைமறைவில் அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. எப்பாடுபட்டும் அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகிவிடக் கூடாது என்பதில் திமுக தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது. இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியும் தாவேகா அதிமுக கூட்டணியை தொடர்ந்து உருவாக்க விடாமல் தடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஏனெனில் தமிழக வெற்றிக் கழகத்தோடு அதிமுக கூட்டணி அமைத்துவிட்டால் பாரதிய ஜனதா கட்சியை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்றுக்கொள்ளாது. இதேபோன்ற அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க மாட்டார்கள். அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் தனித்து போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது தனித்து போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்தாலும் எங்கும் வெற்றி பெற முடியாது. எனவே தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி அமைத்துவிட்டால் அது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை உடைத்துவிடும். இதனை தடுப்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக தாவேகா கூட்டணியை உருவாக்க விடாமல் தொடர்ந்து தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. தேர்தல் பிரிவு ஆலோசகரான திரு பிரசாந்த் கிஷோர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் மேலாண்மை செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா போன்றோர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் வலிமையான எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு உயர்ந்து விடலாம். ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி வைக்காமல் விட்டால் கணிசமான வாக்குகளை பெற முடியும். ஆனால் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம். மேலும் 10லிருந்து 15 தொகுதிகள் கூட கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஏனெனில் ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி பெற 35%க்கு மேற்பட்ட வாக்கு வங்கி தேவை. ஆனால் நமக்கு 20% வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது. இதனை வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியாது. எனவே அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் நாம் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி வரிசைக்காவது சென்று விடலாம். இதனை உணர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்காக தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. நன்றி.